Hi students, MCQ number 5. A body of mass 4m 4 மீட்டர்னு படிக்காதீங்க, 4 mass அப்படின்னு வச்சுக்கோங்க. 4m is lying in XY plane at rest. This is an XY plane. In this XY plane, a body of mass 4m, maybe 4 kg ன்னு கூட நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். Okay, 4m is at rest. It suddenly explodes into 3 pieces. டமால்னு வெடிக்குதுப்பா, வெடிச்சு 3 பீஸா செதறுது. It explodes into 3 pieces, 2 pieces each of mass m. புரியுதா? அதுல 2 பீஸ் வந்து ஈக்குவல் மாஸ் m அப்படி பிரியுது. அப்ப 4m ல இருந்து ஒரு பீஸ் m வெளியில வந்துருச்சு, இன்னொரு பீஸ் இன்னொரு m வெளியில வந்துருச்சு. புரியுதா? அப்ப ரிமைனிங் பீஸோட மாஸ் என்னவா இருக்கணும்? 2m தான இருக்க முடியும். 4m ல இருந்து ஒரு m இன்னொரு m வெளியில போயிடுச்சு. அப்ப மூணாவது பீஸ் 2m. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ it suddenly explodes into 3 pieces. 2 pieces each of mass m move perpendicular to each other. எப்படி செதறுது அந்த ரெண்டு பீஸ்னா பெர்பெண்டிகுலரா, இப்படி செதறே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல போகுது, இப்படி பெர்பெண்டிகுலரா போகுது. சோ பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் வித் ஈக்குவல் ஸ்பீட் v. போகும்போது அதோட ஸ்பீட் ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பீட், ஈக்குவல் மாஸ், ஈக்குவல் ஸ்பீட். இப்போ the total kinetic energy generated due to explosion is what? That is the question. This problem has been repeatedly asked in the IIT and the NEET entrance examination. இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ல கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியம்ப்பா. இதெல்லாம் நம்ம நல்லா அனுபவிச்சு செஞ்சு பார்க்கணும். இந்த சம்ஸ் எல்லாம் மக்கடிக்க கூடாது, ஆன்சர் மக்கடிக்க கூடாது. எப்படி வந்தது இந்த ஆன்சர்னு நம்ம செஞ்சு பார்க்கணும். ஓகே, ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகேவா? இப்போ இந்த சம்ல கொடுத்திருக்கிறது XY பிளேன் பா. Xங்கிறது ஹரிசாண்டல், Yங்கிறது வெர்டிகல். இப்போ இந்த கொடுத்திருக்கிற மாஸ் வந்து 4m. It is initially at rest தானே. அப்போ what is the total momentum of the mass? 0. Total mass வந்து before and after explosion it should be 0. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ்ப்ளோட் ஆகுதுப்பா, எக்ஸ்ப்ளோட் ஆகுது. அப்ப 2 pieces, one piece of mass m1, another piece of mass m2 and the third piece of mass m3 னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப the mass of the first piece m1 is equal to m and mass of the second piece m2 is also equal to m. ஏன்னா 2 pieces each of mass m னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப m1 and m2 are having equal mass. ஓகேவா? and அப்ப third piece என்ன? 4m minus 2m. அப்ப third piece must have a mass m3 is equal to 2m. அப்ப இது மூணையும் கூட்டா 4m னு வரணும் நமக்கு. புரியுதா? சரி, இப்போ they have equal speed v. அந்த வெடிச்சு செதறன ரெண்டு பீசஸ் இருக்கு இல்லையா, m and m, they have equal speed v. அதனால இதுக்கு பக்கத்துலயே நான் என்ன எழுத போறேன்னு கேட்டீங்கன்னா v1 is equal to v, final velocity after collision, and this is a final velocity after explosion also we can say. Velocity of the second piece, that is also equal to v. இப்போ velocity or v3 of the third piece we don't know. We have to find out that first. புரியுதா? எந்த வெலாசிட்டில தேர்ட் பீஸ் செதறும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ப்பா. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்ளை பண்ண போறோம் இல்லையா? அப்போ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதோட மொமெண்டம் வந்து p1. ஓகேவா? இந்த செகண்ட் பீஸோட மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது வந்து p2. The linear momentum of the first mass is taken as p1 and the linear momentum of the second mass is taken as p2. We know that momentum is a vector quantity dana. Momentum is a vector quantity. Its magnitude only I have represented. Direction already it is given. The direction of p2 is along the x-axis and the direction of p1 is along the y-axis. அப்ப ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஆங்கிள் எவ்வளவுப்பா? x க்கும் y க்கும் நடுவுல உள்ள ஆங்கிள் 90 டிகிரி தானே, 90 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு மொமெண்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு மொமெண்டம் இதோட ரிசல்டன்ட் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது வந்து யூசிங் parallelogram law of vectors. So in the direction, this direction, the resultant of p1 and p2, the resultant of p1 and p2 vector will act along the diagonal.
okay, diagonal of the parallelogram whose sides are P1 and P2. But now I am going to write only the magnitude of P1 and P2. So the magnitude of P1 is equal to M1 into V1. So this is equal to M1 எவ்வளவு M, V1 எவ்வளவு V. அப்ப that is equal to M into V. So after explosion, final momentum of the first particle என்ன, இது வந்து P1, that is M1 into V1, that is M into V. அதே மாதிரி what is the final momentum of the second mass, that is equal to what, M2 into V2, that is also equal to what, M into V தானே. ஓகே, இப்போ செதறி அப்படி எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னால இந்த சிங்கிள் மாஸ் M, இன்னொரு சிங்கிள் மாஸ் M இன்டு தேர்ட் மாஸ் 2M, நாலும் சேர்ந்து ஒரே மாஸா 4M ஆக இருந்தப்ப டோட்டல் மொமெண்டம் எவ்வளவு, 0. ஏன்னா ரெஸ்ட்ல இருந்திருக்கு இல்லையா, டோட்டல் மொமெண்டம் வந்து 0 because the total mass 4M was at rest. இப்போ these two momenta, these two linear momenta P1 and P2 are resolved into a single component, that one is P12. அப்ப அதோட magnitude P12. நல்லா கவனிங்க, இது வந்து அப்ப இது வந்து 45 டிகிரியா தான் இருக்க முடியும், 90ல பாதி 45 டிகிரியா தான் இருக்க முடியும். அப்ப பைத்தாகோரஸ் தியரம் படி அப்ப the magnitude of P12 must be equal to what, square root of P1 square plus P2 square. புரியுதா? ஏன்னா P1 க்கும் P2 க்கும் நடுவுல உள்ள angle 90 டிகிரி, அதனால cos 90, ஓகேவா, that is third term will become 0. அதனால P12 is equal to square root of P1 square plus P2 square. அப்ப this is equal to square root of P1 square is M square V square. அப்ப இது M square V square plus again P2 square also is what, M square V square. அப்ப this is equal to square root of 2M square V square. Therefore P12 is equal to root 2 times MV, root 2 times MV. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சம் நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்டன்ட் மொமெண்டம் ஆஃப் தீஸ் டூ எடுத்துக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, the direction of P12 and the direction of this P3, இந்த third momentum of the third particle வந்து P3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த P3யும் P12ம் equal in magnitude but opposite in direction இல்லையா? அப்போ அதை வச்சு இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க V3 கண்டுபிடிக்கணும். V3 we have to find out. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து இந்த P12 இருக்கு இல்லையா, அதாவது P12 plus P3, ஓகே, this total momentum is equal to 0. இது வந்து நான் டைரக்ஷனை சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்படிதான் வந்து இப்போ வந்து டைரக்ஷன் படி பாத்தீங்கன்னா P12 is opposite to that of P3 இருக்கு, இல்ல P3 is opposite to that of P12 இருக்குது இல்லையா. அப்ப ஏதாவது ஒண்ணுனா நெகட்டிவ்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டி வரும். So I am going to write now this root 2 MV, root 2 times MV minus, ஏன்னா P3 வந்து opposite in direction, அதனால minus M3 V3, ஓகேவா. அப்ப minus M3 into V3 is equal to 0. நல்லா கவனிங்க, இங்க P12 plus P3 vector is equal to 0 ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, வெக்டர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப P12 vector is equal to minus of P3 vector வரும் இல்லையா, அதனால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது டைரக்ஷனை சேர்த்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கிறேன். அப்ப P12 minus of P3 is equal to 0 ன்னு வரும். So that I can take this minus to the right hand side, ஓகேவா. அப்ப இதவே நான் ரீரைட் பண்ண போறேன், அதாவது square root of 2MV is equal to M3 into V3. இப்போ M3 பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இங்க பாருங்க third mass எவ்வளவு 2M, அப்ப M3 பதிலா 2M சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப 2M, ஓகேவா, into V3, 2M into V3 ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த M and M வந்து கேன்சல் ஆயிரும், புரியுதா. அப்ப 2V3 is equal to root 2V ன்னு வரும். அப்ப 2V3 is equal to root 2 times V அப்படின்னு வரும். அப்ப this implies V3 is equal to what, அப்ப root 2V divided by 2 ன்னு வந்துரும், புரியுதா. அப்ப V3 is equal to what, velocity of the third piece of mass 2M
எவ்வளவு வர போகுதுன்னு பாருங்க. அப்ப v3 is equal to root 2 times v divided by 2 இருக்கா. அப்ப root 2 by 2 அப்படின்னு போட்டோம்னா it is also equal to v by root 2 தானப்பா. v by root 2. அப்ப இந்த 2 root 2 into root 2 னு பிரிச்சிட்டோம்னா அப்ப this is equal to v divided by root 2 வந்துரும். இது முக்கியமான ஸ்டெப். இப்போ we have found the velocity of the third piece of mass 2m. அப்ப இந்த v3 எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? law of conservation of momentum படி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? So we have found that the velocity of the third piece is equal to v by root 2. இப்ப கடைசியா என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இந்த சம்ல? the total kinetic energy generated due to explosion. இப்போ எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுவா இருந்தாலும் எனர்ஜி இஸ் a scalar தானே, ஸ்கேலர் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட்? whereas momentum is a vector. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ we have to add the kinetic energy of the first piece, then second piece and the third piece after explosion. ரொம்ப சிம்பிள். அப்போ kinetic energy, ஓகேவா? the final kinetic energy is equal to half into m1 v1 square plus half into m2 v2 square plus half into m3 v3 square. அவ்வளவுதான். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. அப்போ இப்போ half காமனா இருக்குது, இருந்தாலும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்போ so this is equal to 1/2 into first piece ஓட மாஸ் எவ்வளவுப்பா? m1 is equal to m தானே, புரியுதா? m. அப்ப m1 க்கு பதிலா நான் என்ன போடணும்? m போடணும். அதே மாதிரி இந்த v1 க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? v. அப்ப v ஸ்கொயர். அப்ப half m v ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சதா? அதே மாதிரி நீங்க இப்ப பாருங்க, half into m2 v2 ஸ்கொயருக்கு பதிலா எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்றதுன்றத பாருங்க. அப்ப half into m v ஸ்கொயர் தான் அதுவும். ஓகேவா? அப்ப செகண்ட் டேர்ம் ஆல்சோ இஸ் வாட்? பிளஸ் half into m into v ஸ்கொயர். பிளஸ் தேர்ட் டேர்ம் வரும்போது half into தேர்ட் மாஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. இது வந்து m3. m3 is equal to 2m போடணும். இங்க மிஸ்டேக் வந்துட கூடாது. அப்ப 2m வந்து நம்ம பிராக்கெட்ல போட்டுறலாம். அப்ப 2m. இப்போ v3 ஸ்கொயர் இருக்குல்லப்பா, v3 ஸ்கொயர் தானே. அப்ப v3 க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? v by root 2 the whole square. அப்போ இது வந்து v by root 2 the whole square. புரியுதா? அப்போ this is equal to half m v square plus half m v square plus half. இங்க பாத்தீங்கன்னா இந்த half நான் வச்சுக்கிறேன். இப்போ இங்க whole square இருக்கு. root 2 whole square என்னது? 2 தானே. அப்ப into 2m into v square by 2 னு வந்துரும். புரியுதா? v by root 2 whole square என்ன? v square by 2 தானே. அப்ப இந்த 2 and 2 get cancel ஆயிரும்லப்பா. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப half mv square plus half mv square plus half mv square வந்துருச்சு. 3 times half mv square தானே. அப்ப அது என்ன? 3/2 mv square. அவ்வளவுதானே. அப்ப so this is equal to 3/2 mv square. ஓகேவா? அப்ப எது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்னு பாருங்க. ஆப்ஷன் B is the correct answer. அப்ப ஆப்ஷன் B. ஓகேவா? Option B is the correct answer. So this type of problems and all very excellent numerical problems. இந்த மாதிரி நீங்க நிறைய problem select பண்ணி the two dimensional collisions அதெல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு NEET and JEE entrance க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். I hope you have understood that. Fine.